ஹாய், வெல்கம் டு Hi-Inno. இன்றைக்கி இறால் வறுவல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு வானல் எடுத்துக்கோங்க. வானலை சூடு பண்ணிடுங்க. வானல் சூடானதுக்கப்புறமா 100 ml அளவுக்கு கடலை எண்ணெய், இது நல்லா சூடாகட்டும். வறுவலுக்குலாம் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விட்டால் தான் நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சோம்பு, ரெண்டும் நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதோட 2 கொத்து கருவேப்பிலை, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா ஒரு பொன்னிறமாக நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடி பிடிக்காமல் நல்லா கலரி விடுங்க. இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டுலாம் சேர்ந்து நல்லா அந்த பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போது நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற நல்லா பழுத்த தக்காளி 2 தக்காளி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அதையும் அதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளியெல்லாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. மசாலா பொருட்கள்லாம் ஒவ்வொன்றா இதில் ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. தனியா 3 ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பில் ஸ்லிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்குங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளியோட மசாலாலாம் சேர்ந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இப்போது 1 கிலோ இறால் எடுத்து அதை க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். அதை அதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இறால் வதங்கும் போதே பார்த்திங்கன்னா அதுவே தண்ணி விடும். உங்களுக்கு கிரேவியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. நான் இதில் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணவே இல்லை. இந்த இறால் மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அதை மூடி போட்டு வேக வைங்க. இப்போ பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ் கழிச்சு இறால் நல்லா அந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்குது. அந்த தண்ணியெலாம் நல்லா சுண்டுற வரைக்கும் நல்லா கலரி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வற்றிட்டு நம்ம அந்த எண்ணெய் ஊற்றணும் இல்லையா, அது மட்டும் தனியாக வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நான் அதில் 2 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேஜோடு நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த முட்டைக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக. ஃபஸ்ட்டு இந்த முட்டையை மட்டும் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. ஒரு ஓரமாக இறாலாம் தள்ளி விட்டுட்டு தனியாக முட்டையை ஒரு 1/2 பாயில் அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. உங்களுக்கு முட்டை தேவையில்லை அப்படின்னா இந்த ஸ்டேஜோடு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழையை தூவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். நீங்கள் முட்டை சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா முட்டை ஒரு 1/2 பாயில் அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அந்த இறாலோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹையில் வைக்க வேண்டாம், ஏன்னா அடி பிடிச்சிடும். இப்போ அந்த முட்டையோடு சேர்ந்து இறாலும் நல்லா சுருண்டு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நம்மளோட இறால் வறுவல் ரெடி ஆயிடுச்சு.
கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மேலே தூவிக்கோங்க. இந்த வறுவல் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், ரசம், தயிர் இதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.